ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டிஆர்பி போர்ட்லேருந்து டிஎன் டெட் பேப்பர் 1-2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதில் வந்து உங்களுக்கு பணிச் சான்றிதழ், அதாவது சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது கேட்டிருந்தாங்க இல்லையா. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இதுதான் அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது. இதில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும், இதில் யார் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஒன்லி. ஓகேவா, இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி காலம் 9ல் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் முன்னாடி வீடியோ போடும்போது சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஒன்லி அரசு பள்ளியில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் அண்ட் எய்டட், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி, ப்ரைவேட் ஸ்கூல். ஓகேவா, இதில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸும், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணலாம், பணி சான்றிதழ். ஓகேவா, அது வாங்கிக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களும் இதை வாங்கலாம். ஓகேவா, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒர்க்கிங் டீச்சர்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். ஓகேவா, இதில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எப்படி வந்து இதை ஃபில் பண்ணணும் அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, யார் மட்டும்தான், பணியில் உள்ள ஆசிரியர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க பயன்படுத்தணும். அவங்க அந்த பணியில் உள்ளக்கூடிய காலம் 1/9/2025 அதுக்கு முன்னர் சேர்ந்துருக்கணும். ஓகேவா, அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேம் ஆஃப் தி டீச்சர், ஓகேவா, கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் இருக்கணும். நேம் ஆஃப் தி போஸ்ட், ஓகேவா, இதில் குறிப்பாக நீங்கள் இப்போ என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, தற்போது பணிபுரியும் பதவி என்ன பாடம். எடுத்துக்காட்டால் பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், அல்லது எஸ்ஜிடி அப்படின்னா அது சம்மந்தமான நீங்கள் பாடம் அப்படின்றது கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் இன் தி ப்ரெசன்ட் போஸ்ட், தற்போதைய பதவியில் சேர்ந்த தேதி என்ன. அதே மாதிரி டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட், ஓகேவா, முதல் முறையாக அரசு பள்ளியில் நியமிக்கப்பட்ட தேதி. ஓகேவா, அரசு அல்லது பள்ளியில் நியமிக்கப்பட்ட தேதி. நேம் ஆஃப் தி போஸ்ட் டயரிங் இனிஷியல் அப்பாயின்மெண்ட், ஓகேவா, முதல் நியமனத்தில் இருந்த பதவி. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நியமிக்கப்படும் போது எதில் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் ரெகுலரேஷன் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக்கப்பட்ட தேதி. ஓகேவா, அதே மாதிரி ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை, பிற்படுத்தப்பட்டோர் துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பழங்குடி நலத்துறை, சென்னை, கோவை, மதுரை மாநகராட்சி, வனத்துறை, மாற்றுத்திறனாளி, சமூக நலத்துறை, பிற துறைகளில். ஓகேவா, இதில் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் அப்படின்றத ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் ஸ்கூல், ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி, தனியார் பள்ளி ஆசிரியர்கள். அந்த மாதிரி பாருங்கள், இந்த 10வது இடத்துல இருக்கு இல்லையா மென்ஷன். ஓகேவா, வெதர் ஃபுல் டைம், கன்சாலிடேட் ஆர் பார்ட் டைம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் முழு நேரமாக ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை இப்போ அரசு பள்ளியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் அடிப்படையில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க. ஓகேவா, அப்போ இவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம். மொத்தமாக அவங்க 3 பேர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி, தனியார் பள்ளி ஆசிரியர்கள். ஓகேவா, பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி, நேம் ஆஃப் தி ஸ்கூல் வித் போஸ்டல் அட்ரஸோடு இருக்கணுங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதே மாதிரி ஸ்கூலில் யூடிஐஎஸ்சி கோட் அப்படின்ற ஒரு கோடு இருக்குது. அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிடிஎடு, பிஎடு. ஓகேவா, அதில் குறிப்பாக உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது. அதே மாதிரி டீச்சர் இஎம்ஐஎஸ் ஐடி, ஓகேவா, நம்பர், இது ரொம்ப முக்கியமான நம்பர். அதே மாதிரி ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாயி ஐடி. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்கேல் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் இதை கரெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஒர்க்கிங் டீச்சர்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். குறிப்பாக விண்ணப்பதாரருடைய கையெழுத்து இருக்கணும். HMBO பிரின்சிபலுடைய கையெழுத்து வித் முத்திரையோடு இருக்கணும். மாவட்ட கல்வி அலுவலருடைய கவுண்டர் சிக்னேச்சர், இடம், தேதி, அலுவலக முத்திரை. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது வந்து பணியில் உள்ள ஆசிரியர்கள் மட்டும்தான் வாங்கணும். HMDO கவுண்டர் சிக்னேச்சர் ரொம்ப கஷ்டம், அதாவது ரொம்ப கட்டாயம். அதே மாதிரி சீல் கண்டிப்பாக வச்சுருக்கணும். சீல் இல்லைனா இது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. நான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ ஆசிரியருடைய பெயர் அப்படின்றது நான் XXXன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி பொறுத்த வரைக்கும் 10/5/89. இது நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக. உங்களுக்கு எவ்வளோ வயது, அதே மாதிரி தற்போதைய பதவி பாடத்துடன் பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ், தற்போதைய பதவியில் சேர்ந்த தேதி 15/6/2021, நான் அப்போ சேர்ந்திருப்பேன். நியமனமானது வந்து பார்த்திங்கன்னா 10/6/2019. அதே மாதிரி முதல் நியமனத்தில் இருந்த பதவி செகண்ட் கிரேட் டீச்சர், SGT அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ரெகுலரான தேதி 1/6/2022. பணிபுரியும் துறை ஸ்கூல் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட். பள்ளி வகை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்னால் ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட்னா கவர்மெண்ட் எய்டட்னு போட்டுக்கலாம். பணி நிலை ஃபுல் டைமா இல்லை பார்ட் டைமா, ஓகேவா, அந்த மாதிரி கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல உங்களுடைய பள்ளியுடைய முகவரி, அந்த போஸ்டல் அட்ரஸ் ரொம்ப முக்கியம். பணிபுரியக்கூடிய மாவட்டம் என்ன, இப்போ ஸ்கூல் யூடிஐஎஸ்சி கோடு, ஏதாவது ஒரு கோடு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி டிஜிட்டில் ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பிஎட். ஓகேவா, அடுத்து பாருங்கள் இஎம்ஐஎஸ் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஐடி, இந்த மாதிரி ஒரு ஐடி வந்து இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஐடி ஃபில் பண்ணிவிட்டு கையெழுத்து, விண்ணப்பதாரருடைய கையெழுத்து, HMBO பிரின்சிபலுடைய கையெழுத்து வித் முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஓடைய கவுண்டர் சிக்னேச்சர், இடம் மற்றும் தேதி, இது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, பாருங்கள் இதில். ஓகே, இதுதாங்க ஆக்சுவலி நான் சொன்னது. டேட் ஆஃப் பர்த் ஏஜோடு இருக்கணும், நேம் ஆஃப் தி போஸ்ட்டு, டேட் ஆஃப் ஜாயினிங்கு, டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட்டு, டேட் ஆஃப் போஸ்ட் ஹையரிங் இனிஷியல் அப்பாயின்மெண்ட், டேட் ஆஃப் ரெகுலரேஷன். ஓகேவா, ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஒரிஜினல், இதில் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட், உங்கள் சிக்னேச்சர் வந்து நீங்கள் உறுதி பண்ணணும். அதேமாதிரி HMBO செக்ரட்டரி கரஸ்பாண்டட் பிரின்சிபல். ஓகேவா, சிக்னேச்சர் வித் டேட் வித் சீலோடு இருக்கணும். கவுண்டர் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா DO, ஓகேவா, அவர்கிட்ட வாங்கியிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். பிளேஸு, ஆஃபீஸோடைய சீல் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3 பேர் அப்ளை பண்ணலாம். அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி. ஓகேவா, இதில் எந்த கன்ஃபியூஸுமே இல்லை. அவங்க தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக வச்சு அப்ளை பண்ணணும். சீல் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா, ரொம்ப முக்கியம்.